வானில் வைகறை மேகங்களை நீக்கி சோம்பல் முறித்து வழக்கத்தை காட்டிலும் கதிரவன் கூட சுறுசுறுப்பாய் கண் சிமிட்டிய நாள் 2005 செப்டம்பர் 14. காரணம், அரசியல் உலகில் ஒரு அற்புதம் நிகழ்ந்த நாள் அது. ஏழைங்க கேள்வியை கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்க. அகில உலகமும் அண்ணாந்து பார்த்த நாள் அது. தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்ட நாள் அது. கள்ளழகர் ஒரே ஆண்டில் 2வது முறையாக வைகை ஆற்றில் இறங்குகிறாரோ என மதுரை வியந்த நாள் அது. ஆம், கண்ணகி நீதி கேட்டு வீதிக்கு வந்து வாதாடிய மதுரை மண்ணில், மல்லிகை மலர்கள் பேசும் மதுரை மண்ணில், மீனாட்சியும் சொக்கநாதரும் அருள்பாலிக்கும் மதுரை மண்ணில், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில், திருப்பரங்குன்றம் திருநகரில் லட்சோப லட்சம் பொதுமக்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் என திரும்பிய திசையெல்லாம் காட்டாற்று வெள்ளமாய் கரை புரண்டு வந்ததைப் போல், தமிழகமே ஒட்டுமொத்தமாய் மதுரையில் சங்கமித்ததைப் போல் இருந்த மாநாட்டில் சரியாக காலை 7:10 மணிக்கு வந்தார். கலங்கி நிற்கும் கடைக்கோடி தமிழர்களின் கண்ணீருக்கு விடை சொல்ல வந்த கதாநாயகன், 7 கோடி தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், இருண்டு கிடக்கும் தமிழகத்திற்கு புதிய விடியல் தேடும் வீரத்தின் விளைநிலம், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். திரும்பவும் சொல்றேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எதையும் 3 தடவை சொல்லிடுவாங்க, இன்னும் ஒரு தடவை இருக்கு, அதையும் நான் சொல்றேன். நமது கட்சியின் பெயர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.